நம்ம ஏற்கனவே 2 எபிசோட்ஸில் 10 வகையான சட்னி பார்த்தாச்சு. இப்போ 3வது எபிசோடில் அடுத்த 5 வகை சட்னி. முதல்ல பார்க்க போகிறது தக்காளி அரைத்த சட்னி. வானிலையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். இது லோ ஃப்ளேமில் வறுத்தெடுத்துக்கலாம். வரமிளகாய் 3 அவங்கவுங்க காரத்துக்கேற்ப சேர்த்திக்கங்க. 3 பூண்டு, 1 துண்டு இஞ்சி, பெரிய வெங்காயம் 2, கருவேப்பிலை. இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கி வந்ததுக்கப்புறமா நல்ல பழுத்த தக்காளியை 5 எடுத்துக்கலாம். இது நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இப்போது சின்ன தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் துருவல் சேர்த்துறேன். இது ஒரு 30 செகண்ட் இல்லைன்னா 1 நிமிஷம் வரைக்கும் லைட்டாக வதக்கினாவே போதும். லோ ஃப்ளேம்லேயே வதக்கிக்குங்க. அவ்வளோதாங்க. இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். மூடி போட்டு சட்னியாக அரைச்சிடலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான தக்காளி அரைத்த சட்னி இட்லி தோசைக்கு சாப்பிட வேண்டியதுதான். அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது வறுத்த வேர்க்கடலை சட்னி. வானிலையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், மிளகு 15, 3 வரமிளகாய், 1 துண்டு இஞ்சி, அவங்கவுங்க காரத்துக்கேற்ற கூடுதலாக கூட வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இது லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா கறிவேப்பிலை 1 கொத்து. ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துறேன். 220 கிராம் சேர்த்துறேன். நீங்கள் 200லிருந்து 250 கிராம் அளவுக்கு சேர்த்தலாம். இது 1 நிமிஷம் வதக்கினா போதும். நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கங்க. இது லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு சட்னியை அரைச்சிடலாம். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு பார்த்தரலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு மட்டும் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் சட்னியில் சேர்த்திட வேண்டியதான். இந்த மாதிரி தாளித்து கூட்டின எல்லா சட்னியும் 2 வேளைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். சீக்கிரமாக கெட்டு போகாது. அவ்வளோதாங்க. வறுத்த வேர்க்கடலை சட்னி. இனி சுட சுட இட்லி தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம். சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி தேங்காய் சட்னி. வானிலையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். அது பொரிஞ்ச உடனே 25லிருந்து 30 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். இது லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். 2 பச்சை மிளகாய், 3 பூண்டு, நாட்டு பூண்டாக இருந்தனா இன்னும் 2 சேர்த்திக்குங்க. நான் மலம் பூண்டுனால 3 சேர்த்துறேன். சின்ன தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் சேர்த்துறேன். தேங்காய் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 30 செகண்ட் வதங்கினாவே போதும். புளி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சேர்த்திக்குங்க. உப்பு தேவையான அளவுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை 1/2 கட்டு அளவுக்கு சேர்த்துறேன். இந்த வானிலையில் இருக்க சூடே போதுமானது. ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மூடி போட்டு சட்னியை அரைச்சிடலாம். அவ்வளோதாங்க. கொத்தமல்லி தேங்காய் சட்னி ரெடி. இனி சுட சுட இட்லி தோசைக்கு சாப்பிட வேண்டியதுதான். அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது புதினா தேங்காய் சட்னி. இதற்கு வானிலையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன்,
இது லைட்டாக வறுத்துக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன், இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இஞ்சி 1 துண்டளவுக்கு சேர்த்திக்கங்க. பூண்டு நாட்டு பூண்டாக இருந்தால் 6, மலம்பூண்டாக இருந்தால் 2 குறைச்சிக்கங்க. வரமிளகாய் 2, பச்சை மிளகாய் 1, அவங்கவுங்க காற்றுக்கேற்ப கூடுதலாக கூட சேர்த்திக்கங்க. சின்ன வெங்காயம் 100 கிராம் சேர்த்துறேன். இது வந்து 35லிருந்து 40 சின்ன வெங்காயம் அளவுக்கு வரும். இது கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நல்லா பழுத்த தக்காளியாக 2 சேர்த்திக்கலாம். இதையும் வதக்கி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கங்க. புளி வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சேர்த்துறேன். நீங்கள் எந்த அளவுக்கு புதினா தலை போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளியோட சைஸ் வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கங்க. ஒரு பெரிய கட்டளவுக்கு புதினா எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அது உள்ளே சேர்த்திக்கலாம். இது நிறம் மாற வரைக்கும் வதக்க வேண்டாம். ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வதக்கி எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். இப்போ சின்ன தேங்காயில் அரை மூடி தேங்காய் சேர்த்துறேன். இது லைட்டாக வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கே போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மூடி போட்டு சட்னியாக அரைச்சிடலாம். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு பாத்தெல்லாம் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்திக்கலாம். அது பொரிஞ்ச உடனே சட்னியில் சேர்த்திடலாம். அவ்வளோதாங்க, புதினா தேங்காய் சட்னி ரெடி. இனி சுட சுட இட்லி தோசைக்கு சாப்பிட வேண்டியதுதான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நிலக்கடலை சின்ன வெங்காய சட்னி. இதற்கு வானிலையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், 10லிருந்து 15 மிளகு, வரமிளகாய் 3, இது எல்லாத்தையும் வறுத்தெடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்குங்க. சின்ன வெங்காயம் ஒரு 25 சேர்த்துறேன். 2 கொத்து கறிவேப்பிலை. கண்ணாடி பதம் வர வரைக்கும் சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இது வதங்கி வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே வறுத்து வச்ச நிலக்கடலை 100 கிராம் அளவுக்கு சேர்த்துறேன். இது ஒரு 30 செகண்ட் வதக்கினா போதும். புளி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சேர்த்திக்கங்க. உப்பு தேவையான அளவுக்கு. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மூடி போட்டு சட்னியாக அரைச்சிடலாம். அவ்வளோதாங்க. இனி சுட சுட இட்லி தோசைக்கு முக்கியமாக சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.